பீக்ரூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுதேசி கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பூபாலன் விஷ்ணுவர்தன கணபாடிகள். இவர் கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர் பக்கத்துல வெள்ளலூர் அப்படின்ற பகுதியில வேத நாராயணர் வேத பாடசாலா அப்படின்னு ஒரு பாடசாலை நடத்திட்டு வர்றார். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கிறாரு. உங்கள் அனைவரின் சார்பாகவும் கணபாடிகள் அவர்களை வருக என வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம், நமஸ்காரங்கள். ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. இன்னைக்கு நம்ம பேச இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் என்னன்னா, இப்ப அக்ஷய திருதியை வரப்போறது. சோ இன்னைக்கு அந்த அக்ஷய திருதியை பத்தி மக்களுக்கு உண்மையான விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரியப்படுத்தணும்னு ஒரு அபிப்பிராயம். அதுக்காக தான் உங்களோட சந்திப்பு. அக்ஷய திருதியை என்னைக்கு வருது, எந்த டேட்டு, டைமிங், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாருக்கும் முதல்ல நமஸ்காரம் சொல்லிக்கிறேன். அக்ஷய திருதியை நம்மளுக்கு இந்த வருஷம் மே மாதம் 10ஆம் தேதிக்கு வருது. முதல்ல அக்ஷய திருதியை அப்படின்ற பேருக்கு அர்த்தம் நம்ம பார்க்கலாம். அக்ஷயம் அப்படின்னா நிறைவானது அப்படின்னு அர்த்தம், குறைவற்றது. க்ஷயம்னா ஒரு குறை உள்ளதுன்ற மாதிரி அர்த்தம் வரும். அக்ஷயம்னா நிறைவுள்ளது அப்படின்னு அர்த்தம் வரும். இந்த அக்ஷய திருதியை அப்படின்ற போது, திருதின்றது திதியை நம்ம குறிக்கிறது. இந்த மாதிரி வளர்பிறை தேய்பிறைன்னு சொல்றோம் இல்லையா, அதுல திதி 15 நாள் கணக்கு இருக்கு. பிரதம, த்விதீய, திருத்தீய, சதுர்த்தி அப்படின்னு சொல்லி அஷ்டமி நவமி எல்லாம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சாதாரணமா எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி திருத்தியைன்றது ஒரு திதி. இந்த அக்ஷய திருதியை அப்படின்ற விசேஷமா அந்த நாளைக்கு ஏன் சொல்றா, மொத்த எல்லா மாசங்கள்லுமே அந்த திதி வர்றது, எல்லா பட்சங்கள்லயுமே அந்த திதி வர்றது. இருந்தாலும் அக்ஷய திருதியை அப்படின்றதுனால என்ன வசதி அப்படின்னா, பிரம்மா சிருஷ்டி பண்றச்ச, இந்த பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டி பண்றச்ச இந்த அக்ஷய திருதியில தான் சிருஷ்டி பண்ணியிருக்கார் அப்படின்றது புராண வாக்கியங்கள். அது போலயே இந்த திதிக்கு வைசிஷ்டியம் என்னன்னா, நிறைய நல்ல சம்பவங்கள் இந்த திதியில தான் நடந்திருக்கு. அதாவது மகாவிஷ்ணுவை பிரத்யக்ஷம் பண்ணின ஒரு தினம், ஆகாச கங்கையா இருந்த அந்த புனித கங்கையை நம்ம பூமிக்கு வரவழைச்ச பகீரதனுடைய ஒரு பிரயத்தனம் இந்த அக்ஷய திருதியில தான் நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாம் காசியில புனிதமா நம்மளுடைய எல்லா விதமான காரியங்களையும் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சாத்தியமா இருக்குன்னா இந்த அக்ஷய திருதியில தான். அதே மாதிரி குபேரர் மகாலட்சுமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி தன்னை ஒரு பெரிய ஒரு செல்வங்களுக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு தேவரா அவரை உயர்த்திட்டார். அந்த ஒரு நாளும் அக்ஷய திருதியை தான். அதே மாதிரி பஞ்சபாண்டவர்கள் துர்பிக்ஷமா இருக்கக்கூடிய சமயத்துல சூரிய தேவன் இடத்துல பிரார்த்தனை பண்ணி அவங்களிடத்துல பிரீத்தியா இருந்த சூரிய தேவன் பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இது என்னன்னா அன்ன சமிருத்தி. அதுல இருக்கக்கூடிய வஸ்துவானது அபிவிருத்தி ஆகிக்கிட்டே இருக்கும், குறைவில்லாம நிறைவா இருக்கும். அதனால அந்த பாத்திரத்துக்கு பேர் அக்ஷய பாத்திரம். அது அவங்களுக்கு கிடைச்ச தினம் அக்ஷய திருதியை. இது மாதிரி நிறைய புராணங்கள்ல இருந்து நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் கிடைக்கப்படுறது. பரசுராமருடைய அவதார தினம். அதே மாதிரி ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய தௌர்பாகியவதி, ஒரு முதுமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண் இடத்துல ஆதிசங்கர பகவத் பாதால் போய் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தால அந்த இடத்துல தனவிருஷ்டியை வர வைக்கிறார். அந்த நாளும் அக்ஷய திருதியை தான். இப்படி புண்ணியங்களுக்கு உகந்த தினமாகவும் தானங்கள் செய்யக்கூடியதுக்கு உகந்த தினமாகவும் இந்த அக்ஷய திருதியை நிறைய இடத்துல பார்க்கிறோம். சுதாமா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருடைய மித்திரர், சகபாட்டி, 2 பேரும் சேர்ந்து படிச்சிருக்காங்க. அப்போ இவருடைய வறுமை காலம் வர்றது சுதாமாவுக்கு. கிருஷ்ணர் துவாரகையில பெரிய ராஜாவா இருக்கார். அப்போ தன்னுடைய
வறுமையை வந்து போக்கிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். அவருக்கு குசேலர்னு இன்னொரு பேரும் உண்டு. அப்போ அவருடைய பத்னியானவள், உங்களுடைய நண்பரான கிருஷ்ணர் வந்து பெரிய ராஜாவா இருக்காரு, பகவானா எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார், அவரிடத்துல நீங்க போய் ஒரு முறையிடலாமே, நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லி நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவார் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மித்திர இடத்துல நான் வந்து மித்திர பாவத்தோட என்ன வேணா வாத்சல்யமா பேசலாம், யாச்சகம் கேட்கறது சரியாகாது, அது அந்த நட்புக்கு ஒரு பெரிய ஒரு பங்கத்தை விளைவிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி குசேலர் வந்து தன்னுடைய மனைவிடத்துல சொல்றார். அவரை வந்து வெறும் மித்ரனா மட்டும் இல்லாம ராஜாவும் இருக்கார், நம்மளுடைய நாட்டை ஆளக்கூடிய ராஜ்ய பரணம் பண்ணக்கூடிய ராஜாவும் இருக்கார், ஒரு பிரஜையா நீங்க போய் யாச்சகம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து குசேலருடைய மனைவி எடுத்து வைக்கும்போது வேற அதுக்கு வேற பதில் சொல்ல முடியாம, சரி மனைவி சொல்ற இடத்துலயும் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அவர் அந்த மாதிரி துவாரகைக்கு புறப்படுறார். புறப்பட்டு போய் தன்னுடைய நண்பனான ஸ்ரீகிருஷ்ணரை பார்க்கிறார். பார்த்த உடனேயே அவர் எதுக்கு வந்தான்றதை மறந்துட்டார் முதல்ல. ஏன்னா கிருஷ்ணர் அவ்வளவு நாள் கழிச்சு பார்க்கிறார். கிருஷ்ணருக்கும் தன்னுடைய பால்ய வயச எல்லாத்தையும் ஞாபகம் படுத்தி அந்த குருகுல வாசத்தை எல்லாம் வந்து 2 பேரும் பரிமாறிக்கிறார். அப்படி கிருஷ்ணகிரத்தை ரொம்ப பலமா பிரேமையா வந்து உரையாடிட்டு இருக்கும்போது, இந்த சமயத்துல நம்மளுடைய தரித்திரத்தை பத்தி சொல்லணுமா, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறச்ச கிருஷ்ணர் கூப்பிடுறார். என்னுடைய தங்கை உன்னிடத்துல எனக்காக அவள் கொடுத்துருக்கா, நீ அதை என்கிட்ட கொடுக்காமே கொண்டு போறியே அப்படின்னு சொல்லி அவர் கையில இருக்கக்கூடிய அந்த சின்ன அந்த ஒரு பொன்முடிய பாக்கார், சின்ன மூட்டை மாதிரி இருக்கு, அதை பார்க்க 2 பிடி அவள் இருக்கு அதுல, அவ்வளவுதான். அது பகவானா இருக்கிறதுனால அவர் தெரிஞ்சுக்கிறார். அதை எடுத்து அவர் சாப்பிட்ட மாத்திரத்திலேயே, எனக்கு உபகாரம் பண்ணியிருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் கிருஷ்ணர். எனக்கு பிடிச்ச அவள் வந்து என் தங்க மூலியமா உனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கா, நான் அதை எடுத்துட்டு இருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே, எப்பயும் இந்த நட்பு நம்ம இடத்துல மாறாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் சொல்லி நான் விடைபெறேன்னு சொல்லி போறார். ஆனா கிருஷ்ணர் அவருடைய தரித்திரத்தெல்லாம் தெரிஞ்சின்றவர். ஆனால் தன்னுடைய நண்பனுக்கு என்ன உதவி பண்ணணும்னு சொல்லி பகவானுக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் ஆத்துக்கு போற சமயத்துல இந்த குடிசையா இருந்ததெல்லாம் மாட மாளிகையா மாறி உள்ள அவருக்கே ஒரு சந்தேகம் வந்துடுது, நம்ம மாறி வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருடைய பத்தியின் இடத்துல எல்லா விதமான செல்வங்களும் சேர்ந்து இருக்கு. அந்த ஆபரணங்கள் எல்லாம் பார்த்து நம்மளுடைய பத்னியான்ற சந்தேகமே வந்துடுது. நான் வேற ஏதோ இடத்துக்கு மாறி வந்துட்டோம்னு நினைச்சு குசேலர் வந்து திருப்பி வேற நம்ம மாறி வந்துட்டோம்னு சொல்லி பின்னாடி வரைச்சு, அப்போ மனைவியானவள் நம்ம ஆத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நீங்க எங்க வெளியே போறேன்னு சொல்லி குசேலரை வந்து வரவேற்கிறார். என்ன இது, எப்படி இந்த மாதிரி மாறி இருக்கு, உன்னை பாக்குறதுக்கு எனக்கே அடையாளம் தெரியலைன்னு சொல்லி கேட்கும்போது, கிருஷ்ணர் வந்து நம்மளுடைய எல்லா விதமான தரித்திரத்தையும் போக்கிட்டார், நீங்க அங்க போன சமயத்திலேயே இங்க எல்லா அவருடைய சிப்பந்திகள்லாம் வந்து நம்ம இடத்தையே இந்த மாதிரி மாத்தி கொடுத்துருக்கா, எல்லா விதமான செல்வங்களையும் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவருக்கு மனசுல ஒரே புலங்காகிதம். இந்த சம்பவம் நடந்த தினமும் கூட அட்சய திருதியா தான் இருக்கு. தரித்திரனா இருக்கக்கூடிய குசேலர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை தரிசனம் பண்ண மாத்திரத்திலேயே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றவரா இங்க நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம்னா இல்ல ஒரு சின்ன இது, இவ்வளவு நிறைய சிறப்புகள் வந்து தினமா கருதப்படக்கூடிய அக்ஷய திருதிக்கு மக்கள் நகை வாங்குறத பிரதானமா நினைச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு சிறப்புகள் நீங்க சொன்னீங்க, ஆனா மக்கள் மனதுல பதிஞ்சிருக்கிறது நகை வாங்குறது மட்டும்தான். நகை வாங்க உகந்த நேரம் இப்படியேதான் வந்து நிறைய இடத்துல செயல்பாடுகள் விஷயங்கள் வருது. சோ மக்கள் வந்து அந்த அக்ஷய திருதியை இந்த வருஷம் என்னைக்கு வருது, அவங்க என்ன செய்யணும், இது ரெண்டும் வந்து மக்களுக்கு தெரிஞ்சா உதவிகரமா இருக்கும். எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, வர மே 10ஆம் தேதி அக்ஷய திருதியை வருது. அதாவது அது முன்னாடியே சொன்ன மாதிரி அக்ஷயம்னா நிறைவானதுன்னு அர்த்தம். அப்போ என்ன விஷயங்கள் செய்யறோமோ அதுக்கு நிறைவான பலன் உண்டு. இந்த நேரத்துல புராணங்கள்ல நம்மளுக்கு என்னென்ன பண்றதுக்காக நிறைய சொல்லப்படுது அப்படின்னா, நிறைய தானங்களும் தர்மங்களும், ஏழைகளுக்கு நம்மளால முடிஞ்ச உபகாரம், சகாயம், உதவி எப்படி வேணா எடுத்துக்கலாம். நல்ல விதமான ஒரு உதவி அவளுக்கு பண்ணணும்னு இருக்கு. ஏன்னா
நம்ம எப்ப உதவி பண்றோமோ மேற்கொண்டு அதிகமான உதவி பண்ணக்கூடிய ஒரு சௌபாகியம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வாங்கக்கூடியவா இல்லாம கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தா அது எவ்வளவு பெரிய தனவானா நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? அதனால நம்ம எப்பயுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு இந்த தினம் வந்து ஒரு உகந்ததான ஒரு தினம். நம்ம என்ன பண்றோமோ அது அபரிமிதமா வரும். இப்ப நம்ம கோவில்ல போய் அன்னதானம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்றோம் அப்படின்னா மேற்கொண்டு இன்னைக்கு ஒரு கோவில்ல பண்ணக்கூடிய அந்த வியக்திக்கு அடுத்த அக்ஷய திருதியப்போ இன்னும் ஒரு 10-15 கோவிலுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம் அவருக்கு கிடைக்கும். நம்ம அப்படி அதை வந்து புரிஞ்சுக்கணும். நிறைய ஜபங்கள் பண்ண சொல்லி இருக்கு. பித்ருக்களுக்கு ரொம்ப உகந்த தினம். அன்னைக்கு பித்ருக்களுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அபரிவிதமா அவளுக்கு போய் சேர்ந்து அவங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைச்சாலே குலதெய்வத்துக்கும் மேலான ஒரு அனுகிரகம் அது. முன்னோர்களுடைய ஒரு அனுகிரகத்தை வச்சுட்டு நம்ம எந்த காரியத்தை வேணா சாதிச்சுக்கலாம். அதுவும் அக்ஷய திருத்திகைக்கு தான் ரொம்ப விசேஷமானது. அது இந்த தங்கம் அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இந்த காலத்துல தற்காலத்துல இருக்கிறதுனால அது ஜாஸ்தியானா நம்மளுக்கு எல்லாமே ஜாஸ்தி ஆகும் அப்படின்ற ஒரு பரவலான ஒரு தகவல் பரவி இருக்கிறதுனால எல்லாரும் தங்கத்துக்கு முன்னாடி போறாங்க. தங்கம்ன்றது மட்டும் இல்லை, நம்ம எதையெல்லாம் நம்மளுக்கு தங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய செல்வங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா நிறைய நல்ல விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ணினோமே ஆனால் செல்வம் வந்து அதுல ஒரு பகுதி தான். நம்ம பண்ணக்கூடிய செயல்களுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் செல்வம் வந்து ஒரு பகுதி தான். அது நிறைவாகாது. செல்வம்னா இந்த இடத்துல நான் சொல்றது வெறும் தங்கத்தை மட்டும்தான் சொல்றேன். ஆனா நம்மளுடைய புராணங்கள்லயோ நம்மளுடைய பாரத பண்பாடுகள்லயோ செல்வம் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து படிப்பை வந்து ஒரு செல்வம்னு சொல்றோம். அப்புறமா நல்ல குணம், அதுவும் செல்வம். நல்ல பண்பு, அதுவும் செல்வம். திருக்குறள்ல சொல்ற மாதிரி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தழை அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏன் வந்து செவிச்செல்வத்தை வந்து எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியா வச்சு திருவள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா வேதத்துக்கு பேரு ஸ்ருதி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அது எப்படி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த காது வழியா கேட்டு 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 கேட்டுதான் நம்மளுக்கு இந்த எல்லாத்துக்குமே இப்ப வந்து பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய வேதங்கள் நம்ம வந்து கேட்டு அனுபவிக்கிறோம் இல்லையா? அது நம்ம வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த காதன் மூலியமா தான் கிடைச்சிருக்கு. அதனால வேதத்துக்கு பேரே கேட்டல்னு பேர். இது திருவள்ளுவர் நம்மளுக்கு புரியறதுக்காக தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அப்போ இது வேதம் மட்டும் தானே அப்படின்னா நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல காதால கேட்கணும். நல்ல விஷயங்களை காதால கேட்டு மனசுல வாங்கி அப்புறம்தான் இந்த காயமான உடம்பால நம்ம அதை பண்ண முடியும். அப்படி இந்த செல்வங்களுக்கு நிறைய உதாரணம் நம்மளுடைய செய்கையிலே இருக்கு. நல்ல குணம், நல்ல பண்பு, படிப்பு, நம்மளுக்கு இருக்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாமே செல்வங்கள் தான். குழந்தை செல்வம்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையானதும் ஒரு பெரிய செல்வம், பெரிய நிதி. இந்த வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய சார்த்தகம் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படிப்பட்ட செல்வங்கள் எல்லாம் நம்ம அடைய வேண்டுமே ஆனால் நம்ம நல்ல காரியங்களை பண்ணுறது ரொம்ப முக்கியம். நல்ல காரியம்னா பிறருக்கு சகாயம் அப்படின்றதுதான் நல்ல காரியமா எல்லா இடத்துலயும் சொல்லப்படுறது. நம்மளுக்கு நம்மளே பண்றதுன்றது ஆத்மார்த்தமா இருக்கலாம். ஆனா பிரத்தியார் இன்னொருத்தவங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள், இன்னொருத்தர்னா வெறும் மனிதர்கள் மட்டும் கிடையாது, பசு பட்சிகள், மிருகங்கள், நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்மளை மேற்கொண்டு வாழ்றதுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்துக்கள் தான். அப்போ இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும், நம்ம கூட சேர்ந்து இருக்கக்கூடிய மொத்த உயிரினங்களுக்கு நல்லது பண்ணணும், எல்லா நேரங்களையும் நல்ல விஷயங்களை வந்து அனுசந்தானம் பண்ணிட்டு போகணும் அப்படின்றது இந்த அக்ஷய திருத்தியில ரொம்ப முக்கியமா நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அந்த தங்கம்ன்றது ஒரு சின்ன ஒரு பார்ட்டு தான். அதுக்கு மேல இவ்வளவு செல்வங்கள் இருக்கு. தங்கம் மட்டும் செல்வம் கிடையாது.
அதனால நம்மளுக்கு மொத்த செல்வங்களும் கிடைக்கணும் அப்படின்னா அதையும் அபிவர்த்தனம். அன்னைக்கு வந்து படிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு நல்ல ஒரு படிப்பை ஆரம்பிக்கிறதுக்கு உகந்த தினம், நல்ல ஒரு வேலையை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு உகந்த தினம், அதே மாதிரி ஏதாவது ஒரு வியாபார ரீதியா நம்ம போறோம்னா அதுக்கு உகந்த தினம். இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி தெய்வ வழிபாடுன்றது நம்ம சம்பிரதாயத்துல, நம்மளுடைய பாரத தேசத்துல ரொம்ப வசதியா வச்சிருக்கா. ஏன்னா தெய்வ வழிபாடுன்றதே ஒரு தன்னம்பிக்கைய வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால இந்த தெய்வ வழிபாட்டோட சேர்ந்த விஷயங்கள் தான் மொத்த தான தர்மங்கள் இதெல்லாமே வருது, சகாயங்கள் எல்லாமே வருது. அதனால இந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்கு எல்லாரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும்னு சொல்லி, வெறும் தங்கம் மட்டும் வாங்குறத நோக்கமா வச்சுக்காம நம்மளுடைய சூழ்ந்து இருக்கக்கூடிய பிறர்களுக்கும், நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடிய பிற மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச சகாயங்களை பண்ணி, தான தர்மங்களை பண்ணி, மேற்கொண்டு அபரிமிதமா நம்மளுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணக்கூடிய சக்தி, ஐஸ்வர்யம், செல்வங்கள் வந்து சுவாமி நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அக்ஷய திருத்தியுடைய முக்கியமான விஷயமே வந்து நிறைய தான தர்மங்கள் பண்றதும், கோவில்களுக்கு முக்கியமா க்ஷீணமா ஒரு கோவில் இருக்கு, ரொம்ப வந்து அதை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, விளக்கேற்றத்துக்கு என்ன கூட இல்லை அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் நம்ம போய் நம்மளுடைய சகாயங்களை பண்ணினோமே ஆனால் அந்த கோவில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணலாம், அவருக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த கோவிலை நடத்துறவங்கள், அர்ச்சகா மட்டும் இல்லை, இந்த கோவிலை நடத்துறவங்களுக்கு ஏதாவது வந்து நம்ம சகாயம் பண்ணினோமே ஆனால், நல்ல வார்த்தை, தைரியமா ஒரு வார்த்தை சொன்னா கூட அதுவே ஒரு பெரிய ஒரு சகாயம் தான் நடக்கும். நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம், நம்மளுடைய கோவிலை வந்து மேற்கொண்டு உத்தாரணம் பண்ணலாம். ஏதோ ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூலுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுறது, அந்த குழந்தை அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு 10 குழந்தைகளுக்கு வந்து ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, அந்த குழந்தைகளுக்கு ஏதோ யூனிஃபார்ம் சரியா இல்லையோ, இல்லை ஷூவோ ஏதோ இல்லை அப்படின்னா அதுக்கு தேவையான படிப்புக்கு சம்பந்தமான விஷயங்கள் பண்ணி கொடுக்கறது. இல்லை யாராவது ஒருத்தர் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கார் நல்ல விஷயங்கள் பண்றதுக்கு, ஆனா அவரால் வந்து மேற்கொண்டு எதையும் நடத்த முடியல, அந்த நாள்ல வந்து நீங்க அவருக்கு சகாயம் பண்ணினேன், ஆனா அவருக்கும் அது அபரிமிதமா அது வந்து மேல மேல அபிவிருத்தியாகும், உங்களுக்கும் அதோடைய புண்ணியம் மேல மேல அபிவிருத்தியாகி மேற்கொண்டு 10 பேர்த்துக்கு சகாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க தனவந்தர்களாகவும் பெரிய ஒரு புகழுக்கு நம்மளுக்கு வித்திடக்கூடிய ஒரு நாளாக அக்ஷய திருத்தியை நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். அக்ஷய திருத்தியின் சிறப்புகள் பத்தி, என்ன செய்யணுன்றத பத்தியும் நல்லா மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. உங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்களை சொன்னவங்களுக்கு நம்ம வி குரூஸ் நிறுவனம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா வந்து அடுத்து இந்த வருஷம் வரக்கூடிய அக்ஷய திருதியில நம்ம மக்கள் எல்லாரும் நிறைய பேர் வந்து இந்த தர்ம காரியங்கள் ஈடுபடுவாங்க. குறிப்பா கோவில்களுக்கும் பாடசாலைகளுக்கும் தேவார திருவாசக வகுப்புகளுக்கும் நம்ம தர்மத்துக்கு எதெல்லாம் துணை நிற்குதோ அந்த மாதிரி செய்யக்கூடிய, குறிப்பா கோவில்கள்ல சுவாமி தூக்குறவங்க, கோவில்கள்ல தர தொடைச்சு மொழிகி உதவி செய்யக்கூடியவங்க, கோவில்ல நாதஸ்வரம், தவில், அது போல வாத்திய கருவிகள் வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள், கோவில்களுக்கு உபகாரமா இருக்கக்கூடிய ஸ்தபதிகள், ஏன்னா இன்னைக்கு கோவில் இல்லைன்னா தர்மம் இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே கண்டிப்பா வந்து ஒரு சேவை செய்வோம் அப்படின்ற ஒரு நல்ல சங்கல்பத்தோட இந்த பேட்டியை நிறைவு பெறும். ரொம்ப சந்தோஷம் அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய நல்ல விஷயங்கள்லாம் பகிர்ந்ததுக்கு. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த வி குரூஸ் தொலைக்காட்சிக்கு மற்றும் நேயர்களுக்கும் என்றென்றும் இன்புற்று பல்லாண்டு வாழணும்னு சொல்லி, வாழ்க பல்லாண்டு வளர்க பல்லாண்டுன்னு சொல்லி வாய்ப்பளித்த இந்த ஒரு கால அவகாசத்துக்கு நன்றி நானும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நமஸ்காரம், ரொம்ப தன்யவாதங்கள்.